ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி vlog என்னென்னா, இன்றைக்கி ஈசா கிளம்பலான்னு சொல்லிட்டு காலையில எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். கார் வந்ததுமே புக் பண்ண கார் வந்துருச்சுங்க. வந்ததுமே காரில் டக்குன்னு ஏறி உக்காந்துக்கிட்டோம். ஏன்னா டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு, ஏன்னா வெயில் வந்துடும். அதுக்கப்புறமா முன்னாடி என்ட்ரி ஆகிட்டோம். என்ட்ரி ஆனது சரி முன்னாடி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேன். சரி கார்லேருந்து டக்குன்னு இறங்கணும்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டோம். சரி அங்கே வந்து ஃபோன்லாம் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த இடத்துல தியானலிங்கம் இருக்குது. அங்கே தியானலிங்கம் இருக்கிறனால நம்ம சைலண்ட்டாக தான் இருக்கும். சரி அதனால் ஃபோன்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு லைனில் நின்றுருந்தோம். நீங்கள் பேபிஸ் ஏதோ கொண்டு போனீங்கன்னா பேகு சீல் அடித்து கொடுப்பாங்க. நீங்கள் உள்ளே தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறமா அங்கே நடந்து போகிறதுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டருக்கும் சொன்னாங்க. சரி மாட்டு வண்டியில் போகலாம், ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி மாட்டு வண்டியில் தான் போனோம். அது மெல்ல போயிட்டு இருந்தது. அது மாட்டு வண்டிக்கு வந்து ஒருத்தருக்கு 10 ரூபாங்க, போக 10 ரூபா, வர 10 ரூபா, அந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த ஈஷா வந்து நம்ம வெள்ளங்கிரி மலைக்கு அடிவாரத்தில் தாங்க இருக்குது. இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 112 ஹைட்டுங்க. இது வந்து இந்தியாவிலே இது கின்னஸ் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லு இரும்பால் தான் செஞ்சுருக்காங்க. அதனால் நான் ஃபோட்டோ நல்லா எடுத்து ஜூம் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா சரி ஈசாக்கு வந்து இது நான் செகண்ட் டைம் வரேங்க. என் பையன் குழந்தையா இருக்கும்போது நான் வந்தது. அப்போ நான் சரியாக ஃபோட்டோலாம் எடுக்க முடியல. அதனால் சரி இது நல்லா ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோவே தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இதுவே நீங்கள் ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா லைட்டிங் எஃபெக்ட் நல்லா இருக்கும். அது பார்க்க சூப்பராகவே இருக்குங்க. பாருங்க, யதார்த்தமாக எங்கள் பிரதர் வந்துருந்தாரு கோயிலுக்கு. பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்த்தோம். எங்கள் அண்ணாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. திடீர்னு பார்த்ததுமே ஒரே சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் பையனை என்னைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துருந்தோம். எப்படி வந்தேன் என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்டுட்டு விசாரிச்சுட்டு இருந்தோம். ரொம்ப நாள் ஆனதுனால புதுசாக இருந்தது எங்களுக்கு. சரின்னு பாய் சொல்லிட்டு நாங்கள் ரிட்டர்ன் எல்லாம் கிளம்பிட்டோங்க. ரொம்ப பசி எடுத்துச்சு வர வழியிலேயே. சரி எல்லாம் ஸ்நாக்ஸ் அது இது எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு பொங்கலுக்கு போகலான்னு இருக்கோங்க. எங்கே போகலான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.